துணிவாக ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்களும் உங்களால் வந்து செய்ய முடியாமல் போயிடும். சோஷியல் ட்ராமான்னா என்னங்க? நம்ம வந்து நிறைய ட்ராமாஸ் பார்த்துருப்போம். சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க, வீட்டிலேருந்து வர ட்ராமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொசைட்டிலேருந்து வருது சோஷியல் ட்ராமா. சொசைட்டிலேருந்து நம்ம என்ன மாதிரியான ட்ராமாஸ்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். உங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இல்லைப்பா அது நான் வி ஆர் நாட் ப்ரிவிலேஜ்டு பை தட் அப்படின்னு சொல்லும்போது, தே ஆர் புட்டிங் பாவர்ட்டி இன்சைட் யூ. வென் நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கீங்க, இல்லை குண்டா இருக்கீங்களா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது பாடி ஷேமிங்கை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஆம், நீங்கள் வந்து ஏன் பெட்டரா நீ அவனோட மார்க் வாங்கல, இவனோட மார்க் வாங்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பேரிசேஷன் வந்துடுது. அதே மாதிரி வயலன்ஸ், ரவுடித்தனம், டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி இது எல்லாமே சோஷியல் ட்ராமா. இந்த சோஷியல் ட்ராமாவில் நம்ம இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா, ஐ எம் நாட் இனஃப் ஃபார் திஸ், நான் இதுக்கு வேர்த் இல்லை, இப்படியான விஷயங்கள் எல்லாமே வருது. இப்படியான விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் ஈஸியாக என்ன அக்லிமேட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஷைனஸ்க்கு வந்துடும். கான்ஃபிடென்ட் லெவல்ன்றது சுத்தமாகவே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான இப்படி இருந்து 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 உங்கள் சிஸ்டமே வந்து ரொம்ப டயர்டாகி வீக் ஆகி ஒரு சர்வைவல் மோடில் மட்டுமே தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நிறைய சின்ன சின்ன விஷயங்கங்க. நிறைய சின்ன விஷயங்களை வந்து நம்ம அதை வந்து பெருசாக்கி நம்ம அதுக்கு வந்து ஒரு 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 விஷயம் ஒரு 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 இது போட்டு வச்சுப்போம். போட்டு வச்சுட்டு அந்த மாய உலகத்துக்குள்ள நான் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு இதை போட்டு வச்சுருவீங்க. அதனால தான் உங்களால் வந்து இந்த ஷைனஸோ, கான்ஃபிடென்ட் லெவலோ, இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு துணிவாக ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்களும் உங்களால் வந்து செய்ய முடியாமல் போயிடும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து நீங்கள் ஹீலிங் தான் பண்ணணும். ஹீலிங் பண்ணணும், நான் தெரப்பி போகணும் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே போங்க. இது ஏன் ஆகுது? நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க கேளுங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னும் போது நீங்க தப்பு இல்ல. உங்க பயாலஜிக்கலா அது வொர்க் பண்ற ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து பார்த்த ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து இராடிகேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அத நீங்க உள்ள உள்ள ஒரு ஒரு கொஸ்டின்ஸ கேட்டு கேட்டு நீங்க வந்து அது இது பண்ணும்போது, என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்களும் ஹீல் ஆகி, உங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க ஹீல் பண்றீங்க. சுத்தி இருக்கிறவங்களையும் வைப்ரண்ட்டா வச்சிருக்கிறீங்க. ஹேப்பியாவும் வச்சிருக்கிறீங்க. இது ஜஸ்ட் ஒரு தாட்டுங்க. சோஷியல் ட்ராமா பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.